அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போகுது நான் லாங் வீடியோ போட்டு. வெறும் மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம், மாதங்களுக்கு அப்புறம் இப்போ தான் லாங் வீடியோ எடுக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் இந்த 2026 ஆண்டு யார் முதலமைச்சர் என்னன்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் சொந்த ஊருக்கு எனக்கு சொந்த ஊர் இல்லை, அஜய்க்கு சொந்த ஊர். உனக்கு தான் சொந்த இருக்கோம். கிட்டத்தட்ட கொள்ளையெல்லாம் நான் தான் எங்கள் வீட்டுக்கார் முதல் பண்ணி பிரிஞ்சு அதோட போயிட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இறந்ததுலாம். இப்போ இந்த கொள்ளையெல்லாம் இருக்கிட்டு இருந்தேன். அதை வர ஒரு பிரச்சனையில் இருக்கிறதுனால வந்து எங்களை பொறுக்க நாங்கள் வந்து வந்திருக்கோம். இந்த பிரச்சனையை நாங்கள் தான் சரி பண்ணணும். அதனால் நாங்கள் வந்திருக்கோம் இந்த வருஷம். கிட்டத்தட்ட அஜய் வந்து 2.5 வயசில் இந்த ஊரை விட்டு வந்தான். 15 வயசில் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். வீடு வாசல்லாம் வேறு எதுவும் இல்லை, இந்த கொல்லை மட்டும்தான். அதுவும் இது சிக்கலில் இருக்குது. இது எங்களுக்கு எப்படி கிடைக்குமா? கிடைக்காது. இந்த முருங்கையில் இருக்குது, இந்த கருப்புசாமியில் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து கொட்டைப்பொறுக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே 2-3 டைம் வந்துட்டோம். இந்த வருஷத்தில் நாங்கள் தான் பொறுக்கிறோம். ஏன்னா எங்களால் லாங் வீடியோ எடுக்க முடியல நண்பர்களே. இன்றைக்கும் வந்து நான் வந்து இதை அர்ஜென்ட் பொறுக்கிட்டு எலெக்ஷன் டியூட்டிக்காக கிளம்பணும். அப்போ 2 நாளைக்கு வர முடியாது. அதனால தான் வந்து நாங்கள் இன்றைக்கி கொட்டைப்பொறுக்கு வந்தோம். அதுவும் கரெக்டாக 5:30க்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி அங்கே நம்ம அம்மா வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ட்ராவல் வண்டியில். மேக்ஸிமம் ஒரு 40 தான் போட்டு உருட்டிட்டு வருவான். வேகமெல்லாம் வரமாட்டேன். எப்படி வேகமாக வந்தாலுமே 20-25 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆகிடும். இப்போ கொட்டைப்பொறுக்கு வந்திருக்கோம் நண்பர்களே. நிறைய பேர் முந்திரி பழம் கேட்டிருக்கீங்க. முந்திரி பழத்தை நான் எப்படி அனுப்புறது? முந்திரி பழம் வந்து ஒரு 12 மணி நேரம் கூட தாங்குமா தாங்காத என்னன்னு தெரியல. காலைல திருவி போட்டதை சாயங்காலம் வந்து பார்த்தா அப்படியே மேத்தூள் அழுவிடும். இது அப்படி தான், பார்க்க தான் அழகு, லட்டு மாதிரி. அதை உடனே சாப்பிட்டா தான் நல்லா முந்திரி பழத்தை துண்டு துண்டாக அரிஞ்சு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வெயில் வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்களுக்கு ஸ்கூல் தருவாங்க, இந்த சீசனில் தருவாங்க. கூட்டிகிட்டு வந்தோம் ஹெல்ப்புக்கு. அவள் ரொம்ப குட்டி பொண்ணு, அவளால் முடியல. ஏதோ ஒரு 4 வாலி பொறுக்கி வந்து கொட்டினான். அஜய் வந்து பொறுக்கி வச்சான். நான் தட்டி விட்டேன். யூடியூப்புக்குள்ளே வர்றதுக்கே இப்போல்லாம் பிடிக்கவே இல்லை. யாரும் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. யூடியூப்லாம் காசு எடுத்து $100 வர வைக்க 6 மாதம் ஆகுது. எனக்கு டைம் கிடைக்கவே இல்லை. லாங் வீடியோவும் எடுக்க முடியல. ஏதோ 1-2 ஷார்ட்ஸை போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க, ஏன்க்கா வந்து யூடியூப்புக்குள்ளே வரல லைவுக்கு வரல அப்படின்னு சொல்லி. லைவ்லாம் போட்டு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம லைவ் போடாததுனால நம்ம சொந்தங்கள் எல்லாருமே யாருமே வீடியோலாம் பார்க்குறது இல்லையாட்டிருக்கு. கமெண்டெல்லாம் காணும். லைவ் வந்தால் மட்டும்தான் நண்பர்கள்லாம் இருப்பீங்களாட்டிருக்கு. இந்த கொட்டையை இப்போ பொறுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து பாதி தான் பொறுக்கியிருக்கோம். இன்னும் ஒரு 2 முந்திரி தான் காய்ச்ச முந்திரி இருக்குது. அது வரைக்கும் தாங்காது. அதனால் இப்போ வந்து இதை பொறுக்கி திருவிட்டு பழைய சாதம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 2 முந்திரியும் பொறுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பணும் நண்பர்களே. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன எல்லோரும் வந்து சிந்திச்சு செயல்படுங்க. இந்த தேர்தலுக்கு சிந்திச்சு வாக்களிங்கள். உங்கள் மனசில் என்ன தோணுதோ வாக்களிங்க. நல்லவங்களாக பார்த்து வாக்களிங்க. ஆமாம், யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு எது தோணுதோ அதை போடுங்க. நான்லாம் ₹1 கூட என் வீட்டுக்கு பணம் வாங்கலை. தள்ளி விடுப்பா சீக்கிரம். பசி வேற கில்லுது. இன்னும் பசியே இல்லை. எனக்கு நீராறு தண்ணி குடித்தா போதும். நான் பிஸ்கெட் அங்கே டீ கடையில் வாங்கினோம்ல, அது இன்னும் வச்சுருக்கேன். சாப்பிட வேண்டியதுன்னு வரும்போது நண்பர்களே, நாங்கள் 5:30க்கே விட்டு கிளம்பிட்டோமா. அதனால வந்து வர வழியிலே டீ குடிச்சிட்டு வந்தோம்.
இந்த பப்ளிகம்லாம் வாங்கினேன். பப்ளிகாமா அது நீ வச்சிருந்தது? சென்ட்ரல் ஃப்ரூட். அது பப்ளிகம் தான். பூமர் வாங்கலான்னு தான் அங்கே இல்லை. ஜூஸ் ஆச்சும் வாங்கிட்டு வந்துருக்கலாம் வெயிலுக்கு. சரி ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக ஆச்சு லாங் வீடியோ போட்டும், லாங் வீடியோ பேசி போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. நம்ம நண்பர்கள், பழைய நண்பர்கள்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னென்னு சொல்லுங்கள். முந்திரி பழம் வேணுங்கிறவங்க யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் வந்து வேணுங்கிறது சாப்பிடுங்க. எடுத்துகிட்டு தான் லாங்கில் போக முடியாது. ஆனால் காலைல போனால் நைட்டு வரைக்கும் தாங்கும். கவரில் கட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போனால் நாளைக்கு காலையில் வரைக்கும் தாங்குமா என்னன்னு தெரியல. ஒரு நாள் தான் இல்லை, இன்றைக்கி எடுத்துகிட்டு போனால் நாளைக்கு சாப்பிட்லாம். நாளைக்கு காலைல சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். இப்போ போட்டாலே லெஸ் எல்லாம் அழுவா இருக்குது. இது எப்படி அங்கே எடுத்து போடுறது? ஆடு மாடு தான் வழியே போகிற ஆடு மாடு தான் திங்குது. குரங்கு தான் முக்கியமாக. குரங்கு இப்போதைக்கு இங்கே இல்லை, வரல. நிறைய முழுங்கில அது நம்ம முழுங்கி இதில் தான் நிறையா கூடியிருக்கு. நான் ஆரம்பத்தில் வந்தப்போ ஒரு டைம் அவ்வளோக்கு ஓட்டிட்டு வரலடா. நீ தானே வந்த? நீ வந்தியா நான் வந்தேன்? 2 கேஸ் ஆனோட வந்தது. இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தோம். நம்ம மூங்கி மரத்தில் தான் வந்து குடியிருக்கோம். சரி ஓகே நண்பர்கள், எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஏஜே சன்னா பண்ணிடுற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். பாய் சொல்கிறேன். பாய் நண்பர்களே.